Good morning to all. Today we will study about fluids, 9th standard science, learning objectives. After completing this lesson, students will be able to define pressure in terms of weight, explain the variation of pressure with respect to depth in a fluid, learn the fact that liquid exerts an upward force on objects immersed in it, calculate the density of a liquid when pressure and altitude are given, and learn the formula for finding the relative density of an object and apply the same. Understand the behavior of floating bodies. Introduction. A small iron nail sinks in water, whereas a huge ship of heavy mass floats on seawater. ஒரு ஸ்மால் அயன் நெயில் வந்து வாட்டரில் மூழ்குது, பட் ஒரு ஹெவி மாஸில் இருக்கக்கூடிய ஷிப் வந்து சீ வாட்டரில் ஃப்ளோட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. Astronauts have to wear a special suit while traveling in space. All thus have a common reason called pressure. இப்போ மேலே சொன்ன ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய என்ன ரீசன் அப்படின்னா என்னென்னா ப்ரெஷர் அப்படிங்கிறாங்க. இஃப் த ப்ரெஷர் இன்க்ரீசஸ் இன் எ சாலிட் based on its inherent properties, it experiences tension and ultimately deforms or breaks. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாலிடில் நம்ம ப்ரெஷரை கொடுத்தோம் அப்படின்னா அந்த சாலிடோட ப்ராப்பர்ட்டிஸ்னால் அது வந்து டிஃபார்ம் ஆகும், இல்லைன்னா பிரேக் ஆகிரும் நம்ம ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் த கேஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இட் காசஸ் தெம் டு ஃப்ளோ ரேதர் தென் டு டிஃபார்ம். ஆனால் ஃப்ளூயிட்ஸில் நம்ம ப்ரெஷரை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து டிஃபார்ம் ஆகாது, பிரேக் ஆகாது, ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்தோ லிக்யூட்ஸ் அண்ட் கேஸஸ் ஷேர் சம் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ். லிக்யூட்ஸும் கேஸஸும் சேர்ந்தது தான் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிக்யூட்ஸும் கேஸஸும் ஒரு காமனான கேரக்டரிஸ்டிக்கு இருக்குது ரெண்டுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஹேவ் மெனி டிஸ்டிங்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் தேர் ஓன். அதே மாதிரி அதுக்குன்னு தனித்தனியாக ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. It is easy to compress a gas, whereas liquids are incompressible. கேஸஸை நம்ம ஈஸியாக கம்ப்ரெஸ் பண்ண முடியும், அதாவது அமுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் லிக்விட்ஸை இன்கம்ப்ரெஸ் பண்ண முடியும், கம்ப்ரெஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. லேர்னிங் ஆஃப் ஆல் திஸ் ஃபேக்ட்ஸ் ஹெல்ப்ஸ் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ரெஷர் பெட்டர். இது மாதிரி நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலிமா நம்ம வந்து ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னென்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இன் திஸ் லெசன் யூ வில் ஸ்டடி அபவுட் ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸ், டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் தேர் அப்ளிகேஷன் இன் ப்ராக்டிக்கல் லைஃப். இந்த லெசனில் ஃப்ளூயிட்ஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷர்ஸ், நெக்ஸ்ட்டு டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், அப்புறம் அதோட ஃப்ளூயிட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இன் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. டஸ்ட் அண்ட் ப்ரெஷர். புஷிங் எ பின் இன்டு எ போர்ட் பை இட்ஸ் ஹெட் இஸ் டிஃபிகல்ட், பட் புஷிங் இட் பை த பாயிண்டட் எண்ட் இஸ் ஈஸி. ஒய்? ஒரு டேபிளில் ஏதோ ஒரு போர்டில் வந்து நம்ம வந்து ஒரு பின்னை அடிக்கிறோம் அப்படின்னா அதோட ஷார்ப்பு சைடில் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் மற்ற இன்னொரு சைடில் நம்ம அடிக்கும் பொழுது அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட், ஹேவ் யூ எவர் ஒண்டர்ட் ஒய் எ கேமல் கேன் ரன் இன் எ டெசர்ட் ஈஸிலி? ஒய் எ ட்ரக் ஆர் எ மோட்டார் பஸ் ஹேஸ் ஒய்டர் டயர்? ஒய் கட்டிங் டூல்ஸ் ஹேவ் ஷார்ப் எட்ஜஸ்? என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் வந்து கேமல் வந்து டெசர்ட்டில் பாலைவனத்தில் சீக்கிரமாக வேகமாக ஓடுது அப்படின்னும், ட்ரக் ஆர் மோட்டார் பஸ்ஸுக்கு ஏன் டயர்ஸ் வந்து வைடராக இருக்குது, அகலமாக இருக்குது அப்படின்னும், அப்புறம் ஒய் கட்டிங் டூல்ஸ் ஹேவ் ஷார்ப் எட்ஜஸ், கட்டிங் டூல்ஸ்க்கெலாம் ஏன் ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இன் ஆர்டர் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபினோமினா இன்வால்வ்ட், we need to learn about two interrelated physical concepts called thrust and pressure. இது எல்லாத்துக்கும் காரணம் தெரியணும் அப்படின்னா ரெண்டு கான்செப்ட் தான் காமனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா த்ரஸ்ட், இன்னொன்று வந்து ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்டிவிட்டி. ஸ்டாண்ட் ஆன் லூஸ் சேண்ட், யுவர் ஃபீட் கோ டீப் இன் டு த சேண்ட். நம்ம வந்து ஒரு மணலில் நிற்கிறோம், சேண்டில் நிற்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபீட் வந்து அதோட சேண்டுக்கு உள்ளே போகும், டீப்பாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் லை டவுன் ஆன் த சேண்ட். இப்போது அதே சேண்டில் நம்ம படுக்கிறோம் அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ்? யூ வில் ஃபைண்ட் தட் யுவர் பாடி வில் நாட் கோ தட் டீப் இன் டு த சேண்ட். ஒய்? நம்ம நிற்கும் பொழுது நம்மளோட ஃபீட் வந்து அந்த சேண்டுக்குள்ளே போகும், பட் படுக்கும் பொழுது நம்மளோட ஹோல் பாடி அந்த சேண்டுக்குள்ளே டீப்பாக போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. In both the cases of the above activity, the force exerted on the sand is the weight of your body which is same.
ரெண்டு இந்த மேலே சொன்ன ரெண்டு ஆக்டிவிட்டியில் இருந்தோம் நம்மளோட வெயிட் வந்து காமனாக ஜென்ரலாக ஒரே சேமாக தான் கொடுக்க போகிறோம் அந்த சாண்டுக்கு. திஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் இஸ் கால்டு த்ரஸ்ட். நம்மளோட ஃபோர்ஸ் வந்து எந்த ஃபோர்ஸ் வந்து அந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக கொடுக்குறோமோ அது வந்து த்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. when you stand on loose sand the force is acting on an area equal to the area of your feet. நம்ம அந்த சாண்டில் நிற்கிறோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நம்மளுடைய ஃபீட்டோட ஏரியாவுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. when you lie down the same force acts on an area of your whole body which is larger than the area of your feet. அதே நம்ம படுக்கும் பொழுது நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நம்ம நிற்கும் பொழுது கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸோட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. therefore the effect of thrust depends on the area on which it is acts. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா த்ரஸ்ட் அப்படின்னு என்னென்னா நம்ம ஒரு பர்பண்டிகுலராக ஒரு சர்ஃபேஸுக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் த்ரஸ்ட். இங்கே வந்து நம்ம அந்த இது எதை டிபெண்ட் பண்ணுது அந்த த்ரஸ்ட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸோட ஏரியாவை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. the effect of thrust on sand is larger while standing than while lying. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த த்ரஸ்ட் வந்து நம்ம நிற்கும் பொழுது இருந்ததோட படுக்கும் பொழுது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. the force per unit area acting on an object concerned is called pressure. நம்ம ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் தான் வந்து ஃபோர்ஸ் தான் வந்து ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. thus we can say thrust on an unit area is pressure. so we can say thrust on an unit area is called pressure அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெஷர் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். thrust divided by area of contact. ஓகேங்களா. for the same given force if the area is large pressure is low and vice versa. நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் சேமாக இருக்குது அப்படின்னா அதோட ஏரியா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் ஒனில் லோ ப்ரெஷர், செகண்ட் ஒனில் ஹை ப்ரெஷர். கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் ஆஃப் ஏரியா வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சைடில் இன்னொரு பிக்சர் பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் கீழே ஆக்ட் ஆகக்கூடிய ஏரியா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஹை ப்ரெஷராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் SI யூனிட்ஸ் த யூனிட் ஆஃப் த்ரஸ்ட் இஸ் நியூட்டன். SI யூனிட்ஸில் த்ரஸ்ட்டோட யூனிட் வந்து என்னென்னா SI யூனிட் வந்து நியூட்டன். அதோட சிம்பிள் வந்து N, கேபிட்டல் N. த யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் நியூட்டன் பர் ஸ்கொயர் மீட்டர் ஆர் நியூட்டன் மீட்டர் பவர் -2. ப்ரெஷரோட யூனிட் வந்து என்ன அப்படின்னா நியூட்டன் மீட்டர் இல்லைன்னா நியூட்டன் பர் ஸ்கொயர் மீட்டர். அதோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், Nm பவர் -2. In the honor of the great French scientist Blaise Pascal, 1 Newton per square is called 1 Pascal denoted as PA. அந்த பிளைசி பாஸ்கல் அப்படிங்கிறவர் தான் ப்ரெஷருக்கான யூனிட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அவரை ஹானர் பண்ணுற விதமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பாஸ்கல் அப்படின்னு என்னென்னு, 1 நியூட்டன் பர் ஸ்கொயர் மீட்டர் இஸ் கால்டு as 1 பாஸ்கல் denoted as PA. 1 PA அதாவது 1 பாஸ்கல் ஈக்குவல் டு 1 நியூட்டன் மீட்டர் பவர் -2. do you know பாருங்கள். if a single nail pricks our body it is very painful. நம்மளோட ஒரு ஆணியை வந்து நம்ம உடம்புல குத்தும் பொழுது, சிங்கிள் ஆணியை நம்ம குத்தும் பொழுது என்ன ஆகும்னா நம்மளுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். how is it is possible for peoples to lie down on a bed of nails still remain unhurt? it is because area of contact is more. நம்மளோட சிங்கிள் நெயில் வந்து நம்மளோட பாடியில் நம்ம குத்தும் பொழுது நம்மளுக்கு ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும். பட் நிறையா ஒரு படுக்கிறன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆணி மேலே, அந்த அப்படி இருக்கக்கூடிய பிளேஸில் நம்ம நெயில்ஸில் படுக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த சிங்கிள் நெயில்ஸ் கொடுத்த பெயினோட ரொம்ப கம்மியாக தான் ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் அப்படின்னா அந்த ஏரியா ஆஃப் கான்டாக்ட், நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷருக்கும் ஃபோர்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே லோ ப்ரெஷர் தான் ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. A man whose mass is 90 kg stands on his feet on a floor. The total area of contact of his two foot with the floor is 0.036 meter square. Take G equal to 10 meter per second. How much is the pressure exerted by him on the floor?
ஒரு மேன் வந்து 90 கேஜில் இருக்கார். அவர் வந்து ஒரு ஃப்ளோரில் நிற்கிறாரு. அவர் அந்த நிற்கும் பொழுது ஒரு ஃபோர்ஸ், அவரோட ஃபோர்ஸ் வந்து அந்த சர்ஃபேஸுக்கு ஆக்ட் ஆகும். அதோட ஃபீட்டோட 2 ஃபீட்டோட இது கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ ஜி, அதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போது எவ்வளோ ப்ரெஷர் வந்து அவர் அந்த ஃப்ளோரில் ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சொல்யூஷன் பாருங்கள். the weight of the man equal to thrust equal to F equal to mg. ஃபோர்ஸ் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா மாஸ் இன்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போ மாஸோட வேல்யூ 90 kg, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து 9.8 சம்திங் வரும். அதை அப்ராக்சிமேட்டாக 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 90 × 10 ஈக்குவல் டு 900. அந்த ஃபோர்ஸ்க்கான யூனிட் வந்து நியூட்டன். ஸோ 900 நியூட்டன் ஃபோர்ஸோட வேல்யூ. நம்மளுக்கு ஃபோர்ஸும் ஏரியாவும் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம ப்ரெஷரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ப்ரெஷர் ஈக்குவல் டு P ஈக்குவல் டு F/A, ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா ஆஃப் கான்டாக்ட், ஈக்குவல் டு அந்த த்ரஸ்டோட, அதாவது ஃபோர்ஸோட வேல்யூ வந்து 900 நியூட்டன் டிவைடட் பை ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க. 2 ஃபீட்டோட ஏரியா ஆஃப் கான்டாக்ட் 0.036 மீட்டர் ஸ்கொயர். ரெண்டையும் டிவிஷன் பண்ணால் நம்மளுக்கு 25,000 பாஸ்கல் கிடைக்குது ப்ரெஷரோட வேல்யூ. நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸ். ஆல் த ஃப்ளோயிங் சப்ஸ்டன்சஸ் போத் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் ஆர் கால்ட் ஃப்ளூயிட்ஸ். ஃப்ளூயிட்ஸ்னால் என்ன அப்படின்னு பாருங்கள். லிக்விட்ஸும் கேஸஸும் சேர்ந்தது தான் ஃப்ளூயிட்ஸ். லைக் சாலிட்ஸ், ஃப்ளூயிட்ஸ் ஆல்சோ ஹேவ் வெயிட் அண்ட் தேர்ஃபோர் எக்ஸட் ப்ரெஷர். சாலிட்ஸ் மாதிரியே ஃப்ளூயிட்ஸ்க்கும் வெயிட் இருக்குது, அதே மாதிரி ஃப்ளூயிட்ஸும் ப்ரெஷரை அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. when filled in a container, the pressure of the fluid is exerted in all directions and at all points of the fluid. ஒரு கண்டெய்னரில் நம்ம ஃப்ளூயிட்ஸை வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த கண்டெய்னருக்குள்ளே எல்லா ஏரியாலையும் சர்ஃபேஸ்லேயும் அதோட ப்ரெஷர் வந்து எக்ஸெப்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ஸ் த மாலிகுல்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஆர் இன் கான்ஸ்டன்ட் அண்ட் ரேபிட் மோஷன்ஸ், particles are likely to move equally in any directions. அந்த ஃப்ளூயிட்ஸோட மாலிகுல்ஸ் வந்து ஒரு மூவிங்லேயே இருக்கும், ரேபிட் மோஷனில். ஸோ அது எல்லா டைரெக்ஷன்லேயும் ஒரு ப்ரெஷரை எக்ஸெப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. therefore the pressure exerted by the fluid acts on an object from all directions. It is shown in figure. Pressure in fluids is calculated as shown in below. ஃப்ளூயிட்ஸோட ப்ரெஷரை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஃப்ளூயிடோட ப்ரெஷர் ஈக்குவல் டு டோட்டல் ஃபோர்ஸ் எக்ஸெப்டட் பை த ஃப்ளூயிட். அந்த ஃப்ளூயிட் எவ்வளோ ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணுது டிவைடட் பை ஏரியா ஓவர் விச் த ஃபோர்ஸ் இஸ் எக்ஸெப்டட். அது எந்த ஏரியாவில் கொடுக்கு அப்படின்னு சொல்கிறது தான். டயக்ராம் பாருங்கள். ப்ரெஷர் வந்து ஃப்ளூயிடோட ப்ரெஷர் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா அதோட ஃபோர்ஸ், அந்த ஃப்ளூயிட் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் அந்த ஃப்ளூயிடோட ஏரியாவும் நம்மளுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த டயக்ராம் பாருங்கள். லிக்விட் மாலிகுல்ஸும் கேஸ் மாலிகுல்ஸோட ரேபிட் மோஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ரெஷரை எக்ஸெப்ட் பண்ணும். we shall first learn about the pressure exerted by liquids and then learn about the pressure exerted by gases. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிக்விட் கொடுக்கக்கூடிய ப்ரெஷரை ஃபஸ்ட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கேஸஸ் எக்ஸெப்ட் பண்ணக்கூடிய ப்ரெஷரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெஷர் டியூ டு லிக்விட்ஸ். The force exerted due to the pressure of a liquid on a body submerged in it and on the walls of the container is always perpendicular to the surface. In figure 3.3 we can see the pressure acting on all sides of the vessel. நாம் வந்து ஒரு லிக்விட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே மூழ்கி இருக்கும் பொழுது அதோட ப்ரெஷர் வந்து அதோட எல்லா சைடுக்கும் போகும், அந்த சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா வால்ஸுக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. when an air filled balloon is immersed inside the water in a vessel, it immediately comes up and floats on water. This shows that water exerts pressure in the upward direction. டயக்ராம் பாருங்கள். ஒரு ஏர் ஃபில் பண்ணக்கூடிய பலூன் வந்து ஒரு வாட்டரில் நம்ம மூழ்க வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து உடனடியாக மேலே வந்து மிதக்கும், ஃப்ளோட் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த வாட்டர் வந்து அந்த பலூன் மேலே கொடுக்கக்கூடிய அப்வர்டு ஃபோர்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். சிமிலர்லி லிக்விட் ப்ரெஷர் ஆக்ட்ஸ் இன் லேட்ரல் சைட்ஸ் ஆல்சோ. லிக்விடில் ப்ரெஷர் வந்து அதோட சைடில் பக்கவாட்டிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
when a bottle having water is placed on the sides, we can see water coming out with a speed as 3.3 figure 3.3. This is because liquid exerts lateral pressure on the walls and the container. ஒரு பாட்டிலில் வாட்டர் ஃபில் பண்ணி அதோட சைடில் பக்கவாட்டு பகுதியில் வந்து ஹோல் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஹோல்ஸில் வாட்டர் வந்து லீக் ஆகும். ஸோ ப்ரெஷர் வந்து லிக்யூடில் ப்ரெஷர் வந்து அதோட சைடில் லேட்ரல் சைட்ஸ்லேயும் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்டிவிட்டி: டேக் ஏ டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் பைப், ஆல்சோ டேக் ஏ பலூன் அண்ட் டை இட் டைட்லி ஓவர் ஒன் எண்ட் ஆஃப் த பிளாஸ்டிக் பைப். ஒரு டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் பைப், அதாவது ஒளி ஊடுருவக்கூடியது, அதை எடுத்துக்க சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு பலூனை வந்து இன்னொரு எண்டில் டைட்லி கட்ட சொல்கிறாங்க. pour some water in the pipe from the top. மேலிருந்து வாட்டரை ஊற்ற சொல்கிறாங்க. What happens? The balloon tied at the bottom stretches and bulges out. அந்த வாட்டர் வந்து நம்ம ஃபில் பண்ணும் பொழுது பலூன் கீழே பாட்டமில் இருக்கக்கூடிய பலூன் வந்து வாட்டர்னால ஸ்ட்ரெச்னால் அது வந்து என்ன ஆகும்னா விரிவடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. It shows that the water poured in the pipe exerts pressure on the bottom of its container. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு பைப்பில் நம்ம வந்து ப்ரெஷர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, வாட்டரை ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா அதோட பாட்டமில் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் லிக்யூட் ப்ரெஷர்ஸ் இன் லிக்யூட்ஸ். ப்ரெஷர் எக்ஸர்டட் பை எ லிக்யூட் அட் எ பாயிண்ட் இஸ் டிட்டர்மைன்டு பை. லிக்யூட் ப்ரெஷரில் எதுலாம் வந்து அந்த ப்ரெஷருக்கு வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டெப்த், நெக்ஸ்ட் ஒன் டென்சிட்டி ஆஃப் த லிக்யூட், தேர்ட் ஒன் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. எக்ஸாம்பிள் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. டேக் ஏ லார்ஜ் பிளாஸ்டிக் கேன், ஒரு பெரிய பிளாஸ்டிக் கேன் எடுத்துக்க சொல்கிறாங்க. பஞ்ச் ஹோல்ஸ் வித் எ நெயில் இன் ஏ வெர்டிகல் லைன் அண்ட் த சைட் ஆஃப் த கேன் இஸ் ஆஸ் ஷோன் இன் ஃபிகர். அதில் ஒரு நெயில் எடுத்து அதோட அந்த பெரிய லார்ஜ் பிளாஸ்டிக் கேனில் சைடில் வந்து ஹோல் பண்ண சொல்கிறாங்க, ஒரு 3 ஹோல்ஸ். தென் ஃபில் த கேன் வித் வாட்டர். நெக்ஸ்ட் வந்து அந்த கேனில் வாட்டர் ஃபில் பண்ண சொல்கிறாங்க. The water may just dribble out from the top hole, but the increased speed at the bottom holes as depth causes the water to squirt out with the more pressure. அதில் அதோட டாப் ஆஃப் த ஹோலில் வந்து ரொம்ப மெதுவாக வந்து வெளியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீடியமில் இருக்கக்கூடிய அந்த ஹோலில் வந்து அதோட ஸ்பீடு வந்து ஒரு மீடியமாக இருக்கும் அப்படின்னும், டெப்த்தில் இருக்கக்கூடிய பாட்டமில் இருக்கக்கூடிய ஹோலில் ரொம்ப ஸ்பீடாக வாட்டர் வந்து மோர் ப்ரெஷரோட வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் திஸ் ஆக்டிவிட்டி we can infer that pressure varies as depth increases. இந்த ஆக்டிவிட்டியிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ப்ரெஷர் வந்து அதோட டெப்த்தை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும், வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட் இஸ் சேம் அட் எ பர்டிகுலர் டெப்த் இண்டிபெண்ட் ஆஃப் த டைரெக்ஷன். ஆனால் வந்து ஒரு பர்டிகுலரான டெப்த்தில் எல்லா பக்கமும் சேமாக தான் இருக்கும், டைரெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்டிவிட்டி 4. டேக் 2 liquids ஆஃப் டிஃப்ரெண்ட் டென்சிட்டிஸ், சே வாட்டர் அண்ட் ஆயில், டு எ சேம் லெவல் இன் 2 பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ். ஒரு 2 லிக்யூடை எடுத்துக்க சொல்கிறாங்க, டிஃப்ரெண்ட் டென்சிட்டியில் இருக்கக்கூடியது. எக்ஸாம்பிள், ஒன்று வாட்டரும் இன்னொன்று ஒரு குக்கிங் ஆயிலும் சொல்கிறாங்க. அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் சேம் லெவலில் இருக்கும்படி போர் பண்ணி சொல்கிறாங்க. மேக் ஹோல்ஸ் இன் த 2 கண்டெய்னர் அட் த சேம் லெவல். அந்த கண்டெய்னரில் 2 பக்கமும் சேமாக இருக்கக்கூடிய ஹைட்டில் ஒரு ஹோல்ஸ் போட சொல்லிடுறாங்க. ஒரு சைடில் வாட் டு யூ சி? இட் கேன் பி சீன் த வாட்டர் இஸ் ஸ்குவர்ட்டிங் அவுட் த மோர் ப்ரெஷர் தென் ஆயில். இதுலேருந்து அந்த நம்ம ஹோல் போடும் பொழுது அந்த வாட்டரோட ஸ்பீடு வந்து குக்கிங் ஆயிலை கம்பேர் பண்ணும்பொழுது ரொம்ப ஸ்பீடாகவும் ப்ரெஷராகவும் வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இண்டிகேட்ஸ் தட் ப்ரெஷர் டிபெண்ட்ஸ் ஆன் டென்சிட்டி ஆஃப் த லிக்யூட். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ப்ரெஷர் வந்து அந்த லிக்யூட்ஸோட டென்சிட்டியை பொறுத்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க.